உலகெங்கும் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம். தடயம் செய்திகள் வாசிப்பவர் கோபிகை. முதலில் தலைப்புச் செய்திகள். பேருந்தில் ஏற முற்பட்ட சிறுமி தவறி விழுந்து மரணம். வடமராட்சி பருத்தித்துறை பகுதியில் தீப்பரவல். பசில் ராஜபக்ஷவுக்கு மீண்டும் பிடியாணை. டெங்கு ஒழிப்பு தடயம் அறிவுச்சோலை மாணவர்களின் துப்புரவு பணி தொடர்வென விரிவான செய்திகள். மாத்தறை திக்கெல்ல கொடவுட பகுதியில் 6 வயது சிறுமியொருவர் பேருந்திலிருந்து கீழே விழுந்து பின் சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்றைய தினம் தனது தாயார் மற்றும் இளைய சகோதரனுடன் பேருந்து நிலையத்துக்கு வந்து பாடசாலைக்கு செல்வதற்காக பேருந்தில் ஏற முயன்ற பாடசாலை மாணவியொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கொடவுட பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட சனுதி சேனாரா என்ற 6 வயதுடைய சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். முதலில் தாயாரும் சகோதரனும் பேருந்தில் ஏறியதை அடுத்து சிறுமி பேருந்தில் ஏற முற்பட்டவுடன் பேருந்து முன்னோக்கி நகர்த்தப்பட்டுள்ளது. இதன்போது அவர் பேருந்திலிருந்து கீழே விழுந்து அதே பேருந்தின் பின் சக்கரத்திற்குள் சிக்கியதாக ஆரம்ப கட்ட போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் சிறுமியின் தலையில் பலத்த காயங்கள் ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சாரதிகளின் இவ்வாறான கவனமற்ற செயற்பாடுகளால் ஏற்படும் அநியாய உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை வள்ளிபுர கோவிலை அண்மித்த பகுதியில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மருதங்கேணி பருத்தித்துறை வீதியின் தெற்கு பகுதியில் விசமிகளால் மூட்டப்பட்ட தீயினால் வயல் வேலிகள், புத்தரைகள், பனை மரங்கள் என்பன எரிந்து சாம்பலாகியுள்ளன. அண்மை காலமாக விசமிகளால் தீ மூட்டப்பட்டு பல ஏக்கர் மேய்ச்சல் திரைகள், வயல் நிலங்கள், வயல் வேலிகள் என்பன எரிந்து நாசமாகி வருவதாக அப்பகுதி மக்களால் தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணை உத்தரவு இன்று மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை எளியகந்த பகுதியில் உள்ள 1.5 ஏக்கர் காணி கொள்வனவு தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ 2வது முறையாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதை அடுத்து மீண்டும் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் அமைச்சரின் 4 பணியாளர்களுக்கும் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ள தலைமை நீதவான் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். மாத்தறை பிரதான நீதிபதி சத்துர திசாநாயக்க முன்னிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. நாட்டில் பெருகி வரும் டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் வெண்ணேரிக்குளம் தடயம் அறிவுச்சோலை மாணவர்களால் வளாக சுத்தமும் சிரமதான பணியும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இவர்களின் இந்த முன்மாதிரியான செயற்பாட்டுக்கு சமூக ஆர்வலர்கள் பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இத்துடன் தடயம் செய்திகள் நிறைவடைகின்றன.